இன்னைக்கு நம்ம என்ன ரீகால் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா word that describes a noun or a pronoun. கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். adjectives பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு 8 types of adjectives சொல்றேன். இந்த types of adjectives எல்லாமே வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கீப் இன் யுவர் மைண்ட், அது போதும். புரிஞ்சாலே போதும், அது உங்களுக்கு மனசுல அப்படியே தங்கிரும். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப இந்த அட்ஜெக்டிவ் என்ன டைப்பு, இல்லை இந்த அட்ஜெக்டிவ் என்ன டைப் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க, ஓப்பனாக கேட்க மாட்டாங்க. ஈவன் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கூட அட்ஜெக்டிவ் தான், அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் கேட்குறப்ப என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் லாஸ்ட்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். அந்த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து அதிலே இருக்கு. டிஸ்கிரிப்டிவ், சம்திங் தட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் அ ப்ரொனவுன். அப்போது டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து எப்படிப்பட்ட நவுன், எப்படிப்பட்ட ப்ரொனவுன் அப்படின்றத வந்து அது சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், அக்லி, கிரேட். ஸோ இந்த மாதிரி நிறையா I've given examples. You please go through the examples. இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் adjective என்ன அப்படின்னு சொன்னால் adjective of quantity. இப்போ இந்த adjective of quantity அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நவுனோட குவான்டிட்டி, எவ்வளவு நவுன் இருக்குது, அமௌண்ட், அதுதான் வந்து adjective of quantity. இதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சம், மோர், லிட்டில், லெஸ், இனஃப் அண்ட் சம் பிளேசஸில் எனி கூட யூஸ் பண்ணுவோம். எனி வந்து மேக்ஸிமம் நம்பர் தான் டினோட் பண்ணுவோம், ஆனால் சில பிளேசஸில் நம்ம எனி கூட யூஸ் பண்ணுவோம். நான் இதில் எனி வந்து நான் கொடுக்கல, இந்த டேப்லெட் காலமில் எனி கொடுக்கல, பட் ஐ வில் டெல் யூ எக்ஸாம்பிள். இதுக்குமே வந்து நான் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ எனி வச்சு நம்ம சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இஸ் தேர் எனி காஃபி லெஃப்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம எனி வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா, ஸோ எனி வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றேன். இஸ் தேர் எனி காஃபி லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல எனின்றது வந்து நம்பரை குறிக்கல, இதுல வந்து அமௌண்ட்டை தான் குறிக்குது. ஏதாவது கொஞ்சம் காஃபி, இப்போ இஸ் தேர் சம் காஃபி லெஃப்ட் அப்படின்னு சொன்னா இட் சீம்ஸ் அன்சூட்டபிள். இந்த இடத்துல வந்து சூட்டபிளா யூஸ் பண்ணக்கூடியது எனி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் தீஸ் ஆர் adjectives of quantity. And the third adjective is possessive adjective. இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னா possessive pronounக்கும் possessive adjectiveக்கும் வந்து we should know the difference. possessive pronouns நான் நேற்று yesterday's வீடியோஸ்ல நான் வந்து சொன்னேன். possessive pronounனா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நவுனையே ரீப்ளேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் புக் இஸ் மைன். If you had seen yesterday's video, you would remember இதெல்லாம் possessive pronouns அப்படின்னு சொல்லிட்டு mine, ours, our கிடையாது, ours, yours, his, her, its, theirs. ஸோ இதெல்லாம் தான் possessive pronouns. இப்போ ஏன் அதை ப்ரொனவுன்னு சொல்கிறோம், இப்போ நம்ம அடுத்த ஒரு செட் ஆஃப் possessive adjectives படிக்க போகிறோம். இது ஏன் adjectives சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த adjectives வந்து எக்ஸாக்டாக எந்த நவுனை குவாலிஃபை பண்ணுதோ அந்த நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறப்ப திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு சொன்னோம், அந்த புக்கு வந்து என்னுடையது அப்படின்னு சொன்னோம். பட் இங்கே அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறப்ப திஸ் இஸ் மை புக். அப்போ இந்த மைன்றது வந்து பொசசிவ் ஃபார்ம் தான், பட் இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் டு த நவுன் புக். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கும் நான் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறேன். ப்ளீஸ் கோ த்ரூ தீஸ் சென்டென்சஸ். இப்போ நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் மாதிரி திஸ், தட், தீஸ், தோஸ், இந்த 4 வேர்ட்ஸ் மட்டும்தான். அப்போ ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் த சேம் எக்ஸ்பிளனேஷன். ப்ரொனவுனா வர்றப்ப இந்த 4 வேர்ட்ஸுமே வந்து தனியாக வரும். லைக் we said at first this book is mine. இந்த thisன்றது வந்து demonstrative pronoun. I bought this book yesterday at the book fair. இப்போ இந்த this book அப்படின்றப்ப thisன்றது வந்து அந்த demonstrative adjective எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதோ, இந்த நவுனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் புக். ஸோ அந்த புக்குக்கு முன்னாடி இந்த திஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஹவ் given examples for demonstrative adjective also. Please go through these sentences. If there is any doubt, please ask. And the next one is distributive adjective. நம்ம ப்ரொனவுன்ல பார்த்த அதே மாதிரி டைட்டில்ஸ் தான் வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொல்றப்ப ஈச், எவ்ரி, ஈதர், நீதர் பிளஸ் எனி, இந்த 5 வேர்ட் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொனவுனா இதை யூஸ் பண்றப்ப தனிச்சு வரும், இது அட்ஜெக்டிவா யூஸ் பண்றப்ப நவுனுக்கு முன்னாடி வரும். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன்.
Anyway, I'll give you an example. Each student will receive a prize. இப்போ each அப்படின்ற டிஸ்ட்ரிபியூட்டிவ் adjective வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி வரதுனால it has become an adjective. அது வந்து ப்ரொனவுன் கிடையாது, இட் இஸ் an adjective. நவுனுக்கு முன்னாடி வரதுனால. அதே மாதிரி every parcel has a gift. இப்போ everyன்றது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் adjective, அது வந்து பார்சல் அப்படின்ற நவுனை வந்து குவாலிஃபை பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இன்ட்ரோகேட்டிவ் adjective. அதே மாதிரி தான் வருது. அந்த ப்ரொனவுன்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அதே தான். தி ஒன்லி திங் இஸ் தட் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸுக்கும் adjectivesக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். ப்ரொனவுன்றது வந்து தனியாக வரும், adjective நவுனுக்கு முன்னாடி வரும், தட்ஸ் ஆல். இப்போ இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்றப்ப உங்களுக்கு ஆல்ரெடி நெட் சொன்னேன், இன்ட்ராகேஷன்னாலே கொஷின் கேட்குறது. இப்போ என்ன மாதிரி கொஷின் வேர்ட்ஸை நம்ம adjectives-ஆ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா you will get 3 question words. For example, what, which and whose. நான் அந்த டேப்லெட் காலம்ல கொடுத்துருக்கிறேன் and I have given examples also. அப்போ நீங்க பாப்பீங்க அந்த question wordக்கு அடுத்து you get a noun. So that's why these question words are called interrogative adjectives. Next வந்து ரொம்ப ஈஸியான 2 டைப்ஸ். ஒன்று வந்து definite numeral adjective, இன்னொன்று indefinite numeral adjective. இப்போ definite அப்படின்னாலே வந்து ஷுவரா, indefinite அப்படின்றப்ப அன்ஷுவரா, ஒரு தெளிவில்லாம. அப்போ டெஃபினட் நியூமரல் adjective அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா நம்பரை வந்து நம்ம எக்ஸாக்டா சொல்லிட்டோம்னா அது வந்து டெஃபினட் நியூமரல் adjective. இந்த டெஃபினட் நியூமரல் adjectiveல 2 டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. நீங்க மேக்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்டினல் நம்பர்ஸ் as well as ஆர்டினல் நம்பர்ஸ். இப்போ கார்டினல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி கவுண்ட் பண்றதா வந்து கார்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்றது ஆர்டினல் நம்பர்ஸ். இப்போ இந்த ரெண்டுமே வந்து டெஃபினட் நியூமரல் adjectiveல வரும். இந்த 2 நம்பர்ஸுமே வந்து டெஃபினட் நியூமரல் adjectives-ஆ நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். I'll give you a few examples for this. I bought 2 new dresses for Diwali. First one. Second என்ன அப்படின்னு சொன்னா I'm the second child in my family. ஸோ இந்த 2 சென்டென்சஸ்லையும் 2 and second அது ரெண்டுமே வந்து டெஃபினட் நியூமரல் adjective. நம்பர் வந்து எக்ஸாக்டா கொடுத்துருக்கிறதுனால. இப்போ இன்டெஃபினட் நியூமரல் adjectiveனா என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து நீ நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தியே, எல்லாரும் வந்திருந்தாங்களா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா சிலர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சிலர் வந்திருந்தாங்க. அந்த ஒரு சிலர் எத்தனை பேரு அப்படின்றத வந்து நம்ம வெளிப்படையா சொல்லலை. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து இன்டெஃபினட் நியூமரல் adjective. நியூமரல் நம்பர், ஸோ இன்டெஃபினட் நம்பர். ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஃபியூ, மெனி, எனி, இது எல்லாமே வந்து இந்த எனின்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் வேர் இட் இஸ் யூஸ்ட். அதை பொறுத்து அது வந்து என்ன adjective அப்படின்றத வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கேயும் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஐ ஹவ் கிவன் த வேர்ட்ஸ் as well as the example sentences also. ஸோ ஃபியூ, மெனி அண்ட் எனி. இப்போ இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் adjective-ஐ கொடுத்து இந்த adjective இந்த சென்டென்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை அண்டர்லைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை அண்டர்லைன் பண்ணி ஒரு 5ஓ இல்லை 10ஓ 11ஓ கொடுத்துருக்குறாங்க, இந்த நம்பரை அண்டர்லைன் பண்ணி இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம கிட்ட டைப் கேட்கலனா கூட வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் திஸ் அப்படின்றத நம்ம கிட்ட கேட்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் adjective-ஐ வந்து நம்மள டிஃபைன் பண்ண சொல்லலாம். அவங்க டெஃபினேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, 4 டெஃபினேஷன் கொடுத்து நம்மளை வந்து சூஸ் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்கிரிப்டிவ் adjective is அப்படின்னு கொடுத்து ABCD கொடுக்கலாம். நம்ம அதில் ஒன்று சூஸ் பண்ண வேண்டி வரும். ப்ரொனவுனுக்கும் adjectiveக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை கொடுத்து ஒரு சென்டென்ஸில் ஒரு பர்டிகுலர் வேர்டை அண்டர்லைன் பண்ணி ஐடென்டிஃபை வெதர் தி அண்டர்லைன் வேர்ட் இஸ் எ ப்ரொனவுன் ஆர் an adjective அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுவும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸும் adjectives தான், அதனுடைய டிகிரிஸ் தான் வந்து வேறுபடும். டிகிரிஸ் அப்படின்றது வந்து அதனுடைய அளவு, ஒரு ஆர்டர், அது வந்து வேறுபடும். ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இன்னைக்கு பார்த்த adjectives வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த adjectives நம்ம வந்து ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் adjective வந்து டிஸ்கிரிப்டிவ் adjective. ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய, நவுனையோ ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு வந்து டிஸ்கிரிப்டிவ் adjective. செகண்ட் வந்து adjective ஆஃப் குவான்டிட்டி, அதனுடைய அமௌண்ட் எவ்வளவு, நவுனுடைய அளவு எவ்வளவு அப்படின்றத மீன் பண்றது தான் வந்து adjective ஆஃப் குவான்டிட்டி. தேர்ட் டைப் ஆஃப் adjective இஸ் பொசசிவ் adjective. பொசசிவ் அப்படின்னு சொல்றப்ப வந்து
நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒருத்தங்களுக்கு பிலாங் பண்ணக்கூடியது, ஒருத்தருக்கு சொந்தமான, இட் இஸ் மை புக், இட் இஸ் தேர் பார்சல். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு சொந்தமான விஷயத்த குறிக்கிறது வந்து adjective, possessive adjective. ஃபோர்த் டைப் ஆஃப் அட்ரஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjective. ஏற்கனவே பார்த்த மாதிரி this, that, these, those, அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjectives. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் adjectives. டிஸ்ட்ரிபியூட்டிவ் adjectives அப்படின்னு சொல்றப்ப each, every, either, neither, any, இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் adjectives. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொன்னா இன்ட்ராகேட்டிவ் adjective. இதுல எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸும் இன்ட்ராகேட்டிவ் adjectives ஃபங்க்ஷன் பண்ணாது. நவுனுக்கு முன்னாடி, ஒரு நவுனுக்கு முன்னாடி எந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் மட்டும்தான் இன்ட்ராகேட்டிவ் adjectives. லைக் வாட், விச், ஹூஸ், இந்த 3 கொஸ்டின் வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இன்ட்ராகேட்டிவ் adjectivesக்கு அடுத்து டெஃபினிட் நியூமரல் adjectives. இதுல வந்து கார்டினல் நம்பர்ஸ் as well as ஆர்டினல் நம்பர்ஸ் ரெண்டுமே வந்து டெஃபினிட் நியூமரல் adjectives கீழே வரும். லாஸ்ட் வந்து indefinite numeral adjective, and if the number is not given concretely, it can be called indefinite numeral adjective. For example, few, many, any, இது எல்லாமே வந்து indefinite numeral adjective. ஸோ நாளைக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு adjectivesல ஏதாவது டவுட் இருந்தால் feel free to ask.